கொண்டார். புறப்பட்டார் கானகம். மனவருத்தத்தோடு கானகம் போறாரு. எவ்வளவு மன வருத்தம் இருந்தால் அரசு உடை வேண்டாம், ஆடை ஆபரணங்கள் வேண்டாம், மணிமா முடி வேண்டாம், அத்தனையும் அகற்றி இடுப்பில் காவி அணிந்து கழுத்தில் கொட்டையை கட்டி நெற்றியில் பட்டையடித்து கன்னியாசி வேடம் உண்டு. அதாவது ஒரு குடும்பத்துல அதாவது அதிகமா மனவருத்தம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க பெரியமனுஷா தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. உங்களா கூட நான் ஐவரத்தை தலைமையில துணி போட்டு காட்டுக்கா போட்டுமா எங்கன்னா போய் உக்காந்துக்கிட்டுமா சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்க. சொல்லுவாங்க. அந்த நிலையில் என்னுடைய தந்தைக்கு மனவருத்தம் ஒரு மயிலச்செல்வம் இல்லை. ஆமா கானக புறப்பட்டா. அப்படி கானக சென்றவுடனே கானகத்தில் ஒரு முனிவர் வசித்து வந்தார். முனிவர் அவருடைய பெருமை எப்படி தெரியுமா? சண்டை கவிஷிக மகாமுனிவர் பெயர். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை அறவே அற்றவர். கம்யூனிட்டி பையா அவர் பெயர் சண்டை கவிஷிக மகாமுனிவர். சண்டை கவிஷிக மகாமுனிவர் மகாமுனிவர் மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை விட்டாரு. ஆமா முக்காலமும் நன்றறிந்தவர். ஆமா எப்பொழுது என்ன நடக்கும் என்று நன்றாக ஞானத்தால் அறியக்கூடிய ஆசாமி. ஆமா அப்படிப்பட்ட முனிவர் கானகத்தில் வாழ்ந்து வருகிறார். தந்தையை பார்த்தவுடன் உலகம் அறிஞ்சிய விஷயம். அகந்த நாட்டு மகாராஜா, செழிப்பான நாடு, தென் கொழித்த நாடு. என்ன காரணம்? அருகாம ஓடி வந்தார். அருகதமன்னா உன்னுடைய நாட்டை அயல் நாட்டான அபகரித்தானா, அடித்தானா, உதைத்தானா, துன்படுத்தினானா? ஏன் இப்படிப்பட்ட வேதம் கொண்டு வந்திருக்கிறாய்? மணிமாமுடி எங்கே? அரசு ஆடு ஆபரணங்கள் அனைத்தும் எங்கே? என்ன காரணம்? தந்தையை கற்கிறார். உங்க தந்தை சொல்லியிருப்பாரு. ஆமா சாமி, இதே மாதிரி எனக்கு முதல் திருமணம் செய்தேன், அதற்கும் நீண்ட நாட்களாக கழிந்து ஒரு குழந்தை இல்லை. இரண்டாவது திருமணம் செய்தேன், அதுக்கும் குழந்தை இல்லை. நான் மன வருத்தம் ஏற்பட்டு அனைத்தையும் அகற்றி விட்டு காவியாக ஆடை அணிந்து இதோ கானகம் வந்து விட்டேன் ஐயா. மன வருத்தத்தால் ஏற்பட்ட விதி ஐயா. தந்தை கூறினார். அரசனுக்கு என்னடா இப்படிப்பட்ட ஒரு மன வருத்தமா? எதிர்காலம் எப்படி இருக்கிறது? உடனே ஞானத்தால் அறிந்தார் முனிவர். கண்டிப்பா குழந்தை பிறக்குமா? பிறக்காதா? ஞானி அல்லவா? ஞானத்தால் பார்த்தார். உடனே ஞானம் சொல்லுகிறது முனிவரிடம், நானே எதிர்காலத்திலே நல்லவனாக 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 உலகம் போற்றி புகழும்படி சிங்கம் எதிர்த்தோருக்கு அப்படிப்பட்ட குழந்தை பிறக்கிறான் என்று ஞானம் சொல்கிறது. ஆமா உடனே முனிவர் பார்த்தார். கண்டிப்பா உனக்கு மயில செல்வம் உண்டு. கொடுத்த வேண்டாம். சுவாமி எப்படி என்ன செய்ய வேண்டும்? புத்திர காமேஷ் குழந்தை பிறப்பதற்கு யாகம் செய்யணும். ஆமா அது எங்க செய்ய வேண்டும்? கானகத்தில் செய்ய வேண்டும். நீ நானும் நேருக்கு நேர் அமர்ந்து யாகம் செய்ய வேண்டும். நாடு ஓடு. அந்த யாகத்துக்கு உண்டான பூஜைக்குரிய பொருளை பெற்றுக்கொண்டு கானகமா அதன் பிறகு யாகம் செய்யலாம் என்று கூறியவுடனே குழந்தை பிறக்கும் என்றால் சந்தோஷப்பட்ட தந்தை என்ன செய்தார்? பெருமாக நாடு ஓடினார். பூஜைக்குரிய பொருளை பெற்றுக் கொண்டார். கானகம் வந்தார். முனிவர் தந்தையை நேருக்கு நேர் அமர்ந்தார். முனிவர் என்ன செய்தார்? ஒரு குன்றுகள் மீது அமர்ந்து தந்தையை யாகத்தை துவக்க சொல்லுகிறார். ஆமா யாகத்தை துவக்கிய உடனே புத்திர காமேஷ்டி என்று ஒரு மந்திர உபதேசம். ஆமா மந்திர உபதேசத்தை முனிவர் ஜெபிக்க தந்தை யாகத்தை வளர்த்த யாகமோ கொழுந்தோடி வளர்கிறது. ஆமா அந்த நேரத்திலே அவளோடு எதிர்பார்க்கிறார் தந்தை. ஆமா வழிமேல் விழி வைத்தது போல் தூண்டி போட்ட மீனவனுக்கு தக்க மீது கண் என்பது போல் நம் போகும்போதே ஒரு பொருளானது தவறி விழுந்து விடுகிறது. பணமோ நகையோ ஒரு பொருள் அது கிடைக்குமா? எப்படி உற்று நோக்கி நடக்கும் பாதையை உற்று நோக்கி பார்க்கிறோமோ அதே போன்று அவளோடு எதிர்பார்த்தார் தந்தை. உங்க அப்பா வருமா? குழந்தை இல்லாத இடம் குழந்தை பிறந்தவா பிறக்கும்னா அது ஒரு பெரிய சந்தோஷம். அது ஓர் சந்தை பார்த்தார். அந்த யாகத்தில குழந்தையா வந்தது.
அழகான ஒரு மாம்பழம் வந்தது. போயிடு மகாராஜா. என்ன யாகத்துல மாங்காய் பழம் வாங்கின்றா? போன ஊர்ல 1 கிலோ 7 ரூபாய் வாங்கி போய் வீட்டுல போட்டு நசுக்கிட்டு வரல. நீ மாங்காய் பழத்தை அழிவு போய்கிற பழத்தை வாங்கி போற. ஆமாண்டா, அதுவும் கரெக்ட் தான். 7 ரூபாய் விற்கிறோம் 1 கிலோ மாங்காய் பழம். என்ன பாஜார் அப்படி பாக்குறான்? ஆமாண்டா, நீ கூட தானே வாங்கி போன. போற ஊர்ல 10 கிலோ நான் 4000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டேன். நீ நான் யாகத்துல மாங்காய் பழம் வாங்கிட்டு என்ன அதிசயமா இருக்குது? ஐயா, நீ நம்பலத்தானே? நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பாக மாம்பழம் வந்தது. உடனே முனிவர் கரத்தால் எடுத்தார் மாங்காய் பழத்தை. ஆமா, தந்தையின் கரத்தில் கொடுத்தார். கொடுத்தார். உடனே என்ன கட்டளிட்டார்? காலத்தாமதம் வேண்டாம், விரைவாக ஓடு. வீட்டவாசம் சுத்தம் செய்து சாந்தலால் தலைமுழுகி சந்தனத்தால் கோலமிட்டு அச்சேதவத்தால் கலச வைத்து உன் மனைவிக்கு கொண்டு புறப்படு. அவளோடு கிரகம் ஓடி வந்தார். தந்தை அழைக்கிறார் மனையாள். கற்பனி பொறுப்பனி பேணநாதவா? பிராணநாதன் என்றா என்ன பேணநாதன்றா? இல்ல, அங்கிட்டு வந்து பிராணநாதா ஏன் என்றும் இல்லாமல் இன்று துரிதமாக அழைக்கிறீங்களா? என்ன காரணம்? வீட்டவாசம் சுத்தம் செய்யுங்க. சுத்தம் செய்துட்டு சாந்தலால் தலைமுழுங்க. தலைமுழுகிட்டு சந்தனத்தால் கோலமிடு. கோலமிட்டு அச்சேதவத்தால் கலசம் வையிட்டு. அச்சா ஆமா, என்றும் இல்லாமல் இன்று இவ்வளவு வேலை செய்ய சொல்றீங்களே, என்ன காரணம்? உடனே தந்தனை கூறுகிறான், மாம்பழம் கொண்டாந்துக்கிறேன், நீங்க சாப்பிடுவீங்க, உங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு தான். போங்க. என்ன இந்த மாங்காய் பழத்துக்கு இவ்வளவு வேலை என்ன செய்ய சொல்றீங்க? ஒரு மாங்காய் பழம் இந்த பழத்துக்கு இவ்வளவு வேலை எங்களை வேலை வாங்கிட்டீங்களே, போங்க, உங்களுக்கு வேலை இல்ல அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்களே உங்க அம்மா 2 பேரும். நீ சொன்ன மாதிரி நகைத்து பேசுகிறார். கிலோ கணக்கில் விக்குது, ஒரு மாம்பாயத்தை எடுத்தான்ட்டு வேலை வாங்குறேன். 6 கிலோ 100 ரூபாய் விற்கிறான் இப்ப. இரு மனைவிகளும் கணவனை நகைத்து பேசுகிறார். அந்த நேரத்தில் தந்தை கூறுகிறார், கற்பனி பொற்பனி, இது மரத்தில் இருந்ததை அர்த்தம் எப்படி வந்தது? எப்படி? யாகத்துடைய நான் செய்த யாகத்தால் புத்திர காமேஸ்வரி மந்திர உபதேசம் முனிவர் ஜபித்ததால் யாகத்திலே மாம்பழம் வந்தது. இதனுடைய பெருமை என்ன அப்படி தெரியுமா? எப்படி? நீங்க சாப்பிட்ட உடனே 10 திங்கள் கழித்து உங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கணும், சிசு பிறக்கும் என்று சொன்ன உடனே நகைத்து கணவனை கைத்தட்டி சிரித்த 2 மனையாலும் இந்த பழத்துக்கு போட்டிடுகிறார். ஆமா, ஏங்க எனக்கு கொடுங்க, நான் தான் உங்களை முதல் திருமணம் செய்தேன், இந்த பழத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு உங்க அம்மா கற்பனி கேட்டிருப்பாங்க. ஆமா, 2வது அம்மா கற்பனி பிள்ளைல தானே என்ன 2வது திருமணம் செய்தீங்க, எனக்கு கொடுங்க இந்த பழத்தை, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு இவங்க கேட்டிருப்பாங்க. இருவர்களும் போட்டிடுகிறார். ஆமா, இருப்பழமாக இருந்தால் கற்பனி சாப்பிடு, பொற்பனி சாப்பிடு. ஆமா, மாம்பழம் 1 மனையால் 2. ஆமா, நகைத்து பேசிய மனையால் 2 பேரும் குழந்தை பிறக்கும் என்று சொன்ன உடனே அவரோடு நமக்கு குழந்தை பிறக்கும் என்று போட்டிடுகிறார். யாருக்கு கொடுப்பது? புரியல. தந்தையும் கேட்கவில்லை. சுவாமி, எனக்கு 2 மனைவி, மாம்பழம் 1 யாகத்தில் வந்தது, இது எப்படி கொடுக்கலாம் முறை? கேட்கலாம் இல்லையா? கேட்டிருக்கணும், கேட்கல. குழந்தை பிறக்கும் என்று அவரோடு ஓடி வந்து விட்டார். சரி, விடு போகட்டும். ஒரு மனையாளுக்கு கொடுத்து மற்றொரு மனையாளுக்கு மறுக்கும் என்றார். அதியற்ற மகாராஜா 2 திருமணம் செய்தார். ஒரு மனைவி மீது அன்பு பாசம் பழத்தை கொடுத்தால் குழந்தை பிறக்கும் என்று கொடுத்தார். இன்னும் ஒரு மனையாளை வெறுத்தார். ஒரு நாட்டு அரசனை இப்படிப்பட்ட வஞ்சனை செய்யலாமா? உலக மக்கள் எல்லாம் சிரிப்பார்கள். எத்தனையோ பேர் 2 திருமணம் செய்கிறார், 3 திருமணம் செய்கிறார். அரசன் இப்படிப்பட்ட வேலை செஞ்சால் உலக மக்கள் என்ன செய்யும் என்று இந்த சொல்லுக்கு நம்ம இடம் வைக்க கூடாது. இந்த பழத்தை பகிர்ந்து கொடுத்து விடலாம். தந்தைக்கு அப்படி ஒரு நல்ல குணம் வந்தது. என்ன செய்தார்? அந்த பழத்தை ஓங்கி பிளந்தார். பொட்டியோட பகுதியாக வஞ்சனை இல்லாமல் உடனே பிளந்து கற்பனி சாப்பிடு. துண்றேன். என்னத்து துண்றது? சாப்பிடுற பழம்லாம் சாப்பிடுறது. தின்னக்கூடிய பொருள் வேற, சாப்பிடக்கூடிய பொருள் வேற. சரி, எப்படியோ போ. பொறுப்பனி சாப்பிடு. ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும். உடனே 2 மனையாலும் பழத்தை வாங்கி அருந்துகிறார் அவளோடு. உடனே தாதி பெண்களை அழைக்கிறார்.
மனைவிக்கு 500, ஓஹோ இன்னொரு மனைவிக்கு 500. 1000 பேரா? குழந்தை பிறக்கும் என்று சந்தோஷத்தோடு 1000 தாதி பெண்கள். தாதி பெண்களே, என் மனையாள் இன்றைய தினத்திலிருந்து சிறிதளவு வேலை செய்யக்கூடாது. அருகாமல் இடமிடாமல் நன்றாக பணிவிட வேலை செய்ய வேண்டும். நீங்கள் கரங்களை அமுக்க வேண்டும், காலை அமுக்க வேண்டும், உடலெல்லாம் அமுக்க வேண்டும். அருகாமல் இருந்து பணிவிட வேலை நன்றாக செய்ய வேண்டும். அல்லாமாடா ஒரு கேள்வி. ஆமாண்டா, அது குத்தம். அதுதான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஆளுக்கு 500 பேருப்பா. குனிய நிமிர என்னுடைய மனையால் வேலை செய்யக்கூடாது. குழந்தை பிறக்கும் என்று சந்தோஷத்துல கங்காலே. பணம் ஒண்ணும் எப்படி வேணா கூலியார் குத்த வைக்கலாம். ஆமா, உனக்கு என்ன? என்னடா பாட்டு சர்வீஸ் மோட்டர் 10 மாதம் கழித்து குழந்தை பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை இந்த மண்ணில் விடக்கூடாது. எப்படி? அங்கேயே போயிட்டாரா? சத்த உட்கார விடாதப்பா. யா இப்ப இது உங்க அம்மா. இது உங்க அம்மா ஏமாந்துருங்க. எங்க இருக்கிறீங்க? இப்ப உங்க அம்மா மாசமா இருக்குது. இப்ப உங்க அம்மா மாசமா இருக்குது. குழந்தை பிறக்க போகுது. ஏய் காலை விரித்திரி. இப்ப உங்க அம்மா சாமான் கட்டி அடியில் வைக்கிறா. குழந்தை பிறக்கும் போது கீழே தோட்ட வச்சு தீ போட்ட போயிடுமா? வேலை போடுமா? சூத்தல் கொண்டு போய் குழந்தை பிறக்கும் போது உனக்கு அறிவுக்கு தடா அறிவில்லாத வார்த்தை பேசுறேன். பிறக்கக்கூடிய குழந்தை ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறேன். அதனால் முதல் இது நாள் வரை குழந்தை இல்ல. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை இந்த மண்ணில் விழக்கூடாது. தங்க தம்பாளத்தில் வாழைகளை பரப்பி 2 மனைவியும் குழந்தை பிறக்க நேரத்திலே ஏந்தி கொள்ள வேண்டும். ஓ, தாம்பாளத்துல ஏந்திக்கணும். தங்க தாம்பாளம் ஏந்தி கொள்ள. பூமியில வியாதா. உங்க அம்மாவுக்கு தோட்ட வச்சிடலாமா அடியில? அட சனி முடிச்சுடா. தோட்ட வச்சு மேல போடுத்தாரா? அதான் சொல்லிட்டாரடா. தங்க தாம்பாளத்துல ஏந்தட்டு அப்படி ஏந்தி கொள்ள வேண்டும். ராஜா பேட்டையில் ஆவலோடு நான் எதிர்பார்த்திருப்பேன். பிறந்தவுடன் 1000 தாதி பெண்களும் குழந்தை நான் பார்க்க எடுத்து வர வேண்டும். அப்படி கூறினார். வழக்கப்படி ராஜபக்தியில் போயிட்டாரு. ஆமா, 2 மாதமானது, 4 மாதமானது, 8 மாதமானது, 10 திங்கள் கழிந்தது. எப்படி பிறந்த? எனக்கு ஒரு சந்தேகம். நீ பிறந்த நிலை எப்படி தெரியுமா? நான் பிறந்த எப்படி தெரியுமா? எங்க அம்மா வயித்துல 10 மாசம். ஒரே ஒட்டு துணி இல்ல. துணியா? ஒரே ஃபேன் இல்ல, ஒரு லைட் இல்ல. எல்லாத்தையும் திம்மா 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 பச்சை மிளகாய் சைஸ் இருந்துச்சு எல்லாம். ஒன்ன காட்டா? அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை சின்னம் சிசுவாக தாய் வயிற்றிலே அப்படித்தான் பிறக்கும். துணி இல்ல, எனக்கு பனியன் இல்ல, எனக்கு ட்ரௌசர் இல்ல. என்னடா பேச? உனக்கு தெரியும். பிறக்கக்கூடிய குழந்தை 10 மாதம் கழித்து ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறக்கும் போது அப்படிதான் பிறக்கும். நீ எப்படி பிறந்த? நான் உன்னை போலவோ மற்ற குழந்தை போலவோ பிறந்தவன் கிடையாது. இந்த சந்திரன் ஒரு தாய் வயிற்றிலே ஒரு கரம், ஒரு கால், ஆதி சிரம், ஆதி உடல், ஒரு கண், ஒரு செவி. குறிப்பு காட்டுறேன், மூக்காச்சி விடுவோம். போனா பல்லா மேலே அடிக்கிறா. எங்கடா போச்சு? பிரதி உருவு. ஆமா, இன்னொரு தாய் வயிற்றில் பிரதி உருவு. எனக்கு பெரிய சந்தேகம். என்ன? இந்தாண்ட பாதி, இந்தாண்ட பாதி. ஒரு கை, ஒரு காலு, ஒரு கண்ணு, ஒரு காது, அரை வாய். ஆனா அந்த பல்லா எங்க போடுச்சு? புடிச்சா காட்டுவான் பழையா. அது
பாயா தானே போயிருவான். எனக்கு அறிவு இந்த அறிவு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் அப்படி பிறந்ததுன்னு அதை கேட்டா நீ அறிவு. சரி, ஏன் அப்படி பிறந்த? முழுப்பழமாக யாருக்காய்களும் ஒரு மனைவிக்கு தந்தை கொடுத்திருந்தால் உன்னை போல் முழுசா பிறந்துட்டு இருப்பேன். ஆமா ஆ. டேய் வஞ்சனை இல்லாமல் எப்படி பழத்தை பகிர்ந்தாரோ அது போல் பிறகு ஒரு ஓடு இருப்பிளமாக குழந்தை. ஓஹோ, பிறந்த அந்த குழந்தைக்கு உயிர் இருக்குமா? இருக்காது. உயிரில்லா பிண்டமாக பிறந்தே ஆதி பெண்கள் குழந்தை பிறக்கும் போது பிறக்கும்போது மகாராஜா வார்த்தை வண்ணம் ஏந்தி பார்த்தான். தங்க தாம்பாளத்தில். ஆமா நான் இருப்பதை நன்றறிந்தார். அடடா அதனால் முதல் இது நாள் வரை குழந்தை இல்லாமல் மனவேதனையோடு மகாராஜா இருக்கிறார். கண்டிப்பாக இப்ப குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்தார். இப்படிப்பட்ட அபலட்சண குழந்தை பிறந்து விட்டது. உயிர் இல்லையே, ஒரு மரக்கட்டுக்கு சமமாக இருக்கிறது. இதை பார்க்க வழங்க முடியவில்லையே. இதை கொண்டு போய் காண்பித்தால் மகாராஜா என்ன மனவேதனைப்படுவாரோ? தாதி பெண்கள் எல்லாம் மனதுல நினைக்கிறாங்க. ஆதி பெண்களுக்கு மன வருத்தம். என்ன செய்கிறார்? எதுவா இருந்தாலும் கொண்டு போய் காட்டுவது நம்முடைய கடமை. வீர நட வெற்றி நட சந்தோஷமா போகவில்லை, மௌனத்தோடு போகிறார். தோழி பெண்கள் எல்லாம் முன்னதாக தங்க தாம்பாளத்தில் ஏந்திக் கொண்டு 1000 தாதி பெண்களும் மௌனத்தோடு போகிறார். தந்தை பார்த்தார். ஆஹா குழந்தை பிறந்து விட்டது, மகன் பிறந்து விட்டார். தோழி பெண்கள் குழந்தை எடுத்து வருகிறார். என்ன செய்கிறார்? ராஜபட்டல் இருந்து அவரோடு ஓடி வருகிறார். மணியே, என் மணியே, என் செல்வமே, மகனே பிறந்து விட்டாயா? அப்படி ஆவலோடு கரம் துடிக்கிறது என்னை வாங்க, நாவு துடிக்கிறது முத்தம் கொடுக்க வந்து வாங்கி பார்த்தால் அவலட்சணம். தந்தைக்கு பெரும் மன வருத்தம். இப்ப பிறந்ததே பாதி பாதியா பிறந்ததே அதிகமாகி போச்சு. ஆமா ஈசா, இது என்ன சோதனை? அதனால் முதல் இது நாள் வரை 2 திருமணம் செய்து குழந்தை பிறக்கும் என்று வெகு வருட காலமாக எதிர்பார்த்தேனே. குழந்தை இல்லையே. முனிவர் மந்திர உபதேசத்தால் யாகத்துடைய அனுகிரகத்தினால் குழந்தை பிறக்கும் என்று முனிவர் சொன்னாரே. நம்பியிருந்தேனே. இப்படிப்பட்ட குழந்தை பிறந்து விட்டது. உயிரில்லா பிண்டமாக இருக்கிறது. இது நாட்டை ஆளுமா? சிம்மாசனத்தில் அமருமா? ஆட்சி புரியுமா? இந்த குழந்தை துண்டாந்துடிக்கா பூடுமா மேல? அதான் பிறந்ததே அவலட்சணம் தான். கம்மியாச்சு. அப்புறம் என்னடா சொல்ற? உடனே என்ன ஆச்சு? இந்த குழந்தை தேவையில்லை. தந்தைக்கு வந்தது கோபம். இது கருத்தில் இவர் கோபம் எடுத்தார். சும்மா கர 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 வீசடித்தார். அடித்தார். ஒரு கரத்தில் இருந்த பிளவை இந்த கரத்தில் இருந்ததை சும்மா கர 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 வீசடித்தார். ரெண்டு பக்கம். ஆமா டேய் பிரதி உருவு வடபாரிசம். அகல்கர சந்து. ஒரு மன்னர் ஆட்சி புரிகிறார் என்றால் அதாவது அந்த நாட்டை சுத்தி ஒரு சந்து இருக்கும். ஆமா சைட்டுக்காவா அடங்கோயா கோவம் ஏண்டா ஒரு கைனா ஒரு வரப்பில்ல 4 மூலியம். அத போல ஒரு நாட்டுக்கு சைட்டுக்காவா சுத்தி சைட்டுக்காவான்றா மாறா அகல்கர சந்துன்னு பேரு. அங்கு சென்று இந்த பிளவு விழுந்தது. இதை சுத்தி அடித்தார். அங்கு போய் விழுந்தது. அன்று பொழுது போய்விட்டது. இதெல்லாம் எப்ப நடக்குது? பகல்ல. ஆமா பொழுது போய்விட்டது. இரவு நேரம், ஜாம நேரம். ஒரு தோய் வளம் வருகிறார். ரூபி ஹாலி கொடுத்த கரகாளி அம்மன் அரசம் பூட்டி விட்டான். பூஜை செய்யவில்லை, பொங்கல் வைக்கவில்லை. எப்படி 5-6 லட்சம் செலவாவா? சும்மாவா 5,000 ஆட்டம் வச்சவங்கலாம் மொத்த பேருமா வந்து பாக்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் வாங்கி போறேன். 5 லட்சம் குத்துருவாங்கயா. எடுத்து வாங்கி முடியும். ஏய் சனி முடிச்சோன ஏண்டா இருந்தாலும் அம்மனுக்கு இந்த பூஜை செய்யணும். ஆலயம்னா மூலஸ்தானத்துல இருக்கிற அம்மாவுக்கு கண்டிப்பா செஞ்சாகணும். ஆமா அதான் அவளுக்கு மகிமை. ஆமா ஊரு நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும் அப்படின்னு. இப்ப நம்ம ஆரத்தை உக்காந்து நம்ம மொத்த பேர் ரசிக்கிறவா வைக்கிறாங்க. நீ எப்படின்னா போ பணம் கொடுக்குற ஆட்டு போ. ஆனா அம்மாளுக்கு திருவிழா நடக்குதுடா. அங்கயா போற மறுபடியும் அங்கயா போற. அதபோல் பூஜை செய்யாத காரணத்தால் அன்று தாய் வலம் வருகிறாள். எப்படி தனித்து வருகிறாளா? 1000 சங்கிலி வீரர்கள் நடக்க, 2000 பூதைப்படை பெண்ணால் நடக்க, 3வது சரகாளி அம்மன் நடக்க. எப்படி வருகிறாள்? வருஷ 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 அப்போ
அகோர உருவம், கோர பல், கோழி முட்டை கண், சிம்ப வாகனம். முன்னதாக வரும் 1000 சங்கிலி வீரர் காலில் நான் அகப்பட்டேனா? கிடையாது. பின்னால் வரும் 2000 பூதப்படை காலில் அகப்பட்டேனா? கிடையாது. பின்னால் வந்தாலே உமா பரமேஸ்வரி வேலாயுதம், சூலாயுதம், கத்தி, ஈட்டி, பாலா, கட்டாரி இப்படி சொல்லக்கூட பல ஆயுதத்தோடு எத்தனை கரம் இருக்கிறதோ அத்தனை கரத்திலும் ஊரில் உள்ளே சென்று நர மனிதர்களை கொன்று சாப்பிட வேண்டும். அவ்வாற உருவத்தோடு கோயிலுக்கு பூஜை செய்யாத காரணத்தால மூடனால வந்ததுரா. அப்படி என்று வருகிறான். 1000 செங்கிலி வீரர் காலில் அகப்படவில்லை. 2000 பூதப்படை காலில் அகப்படவில்லை. பின்னால் வந்தாலே உமா பரமேஸ்வரி உத்தண்ட காளி எனக்கு உயிர் கொடுத்த தாய். அந்த அம்மனின் காலில் இரு பிளவம் தட்டியது. அந்த கோபத்திலே உமா பரமேஸ்வரி என்னை எடுத்து வாயில் இரு பிளவையும் எடுத்து போறா என்ன சாப்பிட. அந்த கோபத்துல நான் இருக்கக்கூடிய நிலையை நன்றறிந்தான். என்னடா இது விசித்திரம். இது எதனால் உற்பணம்? பிரதி உருவு உயிர் இல்ல. உமா பரமேஸ்வரி ஞானத்தால் அவளுக்கு 1008 கண்ணு, எத்தனையோ அவதாரம். எதனால் இந்த குழந்தை இப்படி உற்பணம் நன்றாக தெரிந்தது. இந்த நாட்டு அரசன் குழந்தை, இந்த ஒரு குழந்தையில ஆலயத்தை போட்டு விட்டான். பூஜை செய்யவில்லை, உனக்கு பொங்கல் வைக்கவில்லை. இந்த ஒரு குழந்தை இல்லை என்று மன வருத்தத்தால் ஏற்பட்டது. ஆமா, இந்த குழந்தையை கொல்லக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, உயிரில்லா பிண்டத்துக்கு உயிர் கொடுக்க வேண்டும். அந்த அரசனுக்கு நல்லவனாக வல்லவனாக உலகம் போற்றி புகழும்படி வாழ்த்தி வணங்கும்படி மகனாக படைக்க வேண்டும். அம்மனுக்கு நல்ல குணம் வந்தது. உடனே என்ன செய்தார்? இரு புலமை என்ன ஒன்றாக சேர்த்தார். முழு குழந்தையாக மஞ்சளை தெளித்தார், விபதி துளிதம் இட்டார். கொண்டு வந்தாலே சூலாயுதம் பரமேஸ்வரி என் சிரசில் வைத்தார். உடனே எனக்கு உயிர் வந்தது, உயிர் வந்தது, குரல் வந்தது. அப்படி நான் அலறி அழுகிறேன். இதெல்லாம் எப்ப நடக்குது? இரவு நேரம், யாருக்கும் தெரியாது. ஆமா, அப்படி அழுதேன் அல்லவா. உமா பரமேஸ்வரி இரவு நேரத்திலே ஆலயத்தில் கொண்டு வந்து ஒரு கல் சிலை காலடியில் வைத்துவிட்டு உமா பரமேஸ்வரி கல்லாய் சமைந்து விட்டார். மறுநாள் அருணன் உதைத்தது சூரியன். ஆமா, தந்த மன வருத்தத்தோடு ராஜ வேட்டைக்கு போகிறார். ஆமா, நேத்து நடந்தது, குழந்தை பிறந்தது, அதனால மன வருத்தம் இருக்காதா? மன வருத்தத்தோடு சோகத்தோடு போகிறார். அந்த நேரத்திலே நான் உள்ளே ஆலயத்தில் உள்ளே அழும் குரல் தந்த செவியில் கட்டது. பார்த்தார், என்னடா ஆலயத்தை சில வருட காலமாக பூட்டி வைத்திருக்கிறோம், உள்ள குழந்தை அழுகிறது, என்ன காரணம்? பூட்டு அப்படியே இருக்குது, உள்ள குழந்தை அழுகுது. என்ன விரைவாக ஓடினார், ஆலயத்தை துறந்தார். நான் இருப்பது நன்றறிந்தார். ஆமா, தந்தைக்கு அப்பொழுதே சந்தோஷம். என்ன கூறுகிறார்? ஆஹா, அம்மனுடைய அனுகிரகத்தினால் அரசனுக்கு குழந்தை என்று நான் பட்ட வேதனையால் உமா பரமேஸ்வரி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து விட்டார். இன்றைய தினத்திலிருந்து இந்த குழந்தை நான் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன். மகன் என்றால் சொந்த பிள்ளை மாதிரி மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் ஏதோ கிடைத்தது, நான் மகனாகவே ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி என்று மிக்க ஆனந்தத்தோடு தந்தை கூறுகிறார். அந்த நேரத்திலே அசரீர் கூறுகிறது, ஆமா மரகதமன்னா, இது யாருடைய குழந்தை என்று சந்தேகப்படாதே. ஆமா, நேற்றைய தினம் மாம்பழத்தை கொடுத்ததால் மனையாளுக்கு இரு பிளவாக பிறந்ததால் கோபத்தில் எடுத்து வீசி அடித்தாயே. அந்த குழந்தை தான் இது. இவன் உன்னுடைய மகனே தான். இவனை கொண்டு போ, நாளொரு மேனி பொழுதொரு உண்ணமாக வளர்த்தையானால் எதிர்காலத்திலே இணையில்லா சிங்கம், யாருக்கும் அடங்காத ஆட்சி புரிவான், எதிர்த்தோருக்கு யமன், வாழும் வரை கொள்ளவான். இவனை அசைத்து பார்க்க முடியாது. உமா பரமேஸ்வரி காலில் விழுந்து தந்தை, ஆஹா
மாதா ஓ என்னுடைய மகனா ஆமா தாயே ஓ என்று அம்மன் காலில் மகிழ்ச்சியோடு விழுந்து தந்தை பெருமையோடு பேசுகிறார். அரகதமன்னா ஓ அசரு ஆனால் ஒன்று ஒன்று அம்மா ஆனால் ஒன்று என்று கூறுகிறேன் என்ன தாயே. ஓ என்ன காரணம்? தந்தை கேட்கிறார். இவனை கொண்டு போ நாளொருமே நீ பொழுதொரு வண்ணமாக வளர்த்தையானால் அப்படி வளர்த்தாலும் என்னுடைய எழுத்து முதல் எழுத்து ஓ முதல் எழுத்தாக தலை எழுத்தாக 10 பெயர் சொட்ட வேண்டாம். ஓஹோ ஏனென்றால் என்னால் இவன் உயிர் பெற்றிருக்கிறான். என்னை மறவாமல் அன்றாடம் பூஜை செய்யவில்லை என்றாலும் வருடத்திற்கு ஒரு முறையாகிலும் என்னை நினைத்து பூஜை செய்ய வேண்டும். கொண்டு போ நல்ல முறையில் வேலை என்று கொண்டு கூறியது. உடனே தந்தை கொண்டு வந்தார். எனக்கு எப்படி பெயர் சுற்றினார்? எப்படி? சரகாளி அம்மன் என்பதற்காக ஷரா என்றும் அகல்கர சந்திலே நான் விழுந்திருந்தேன் அல்லவா, சந்தன் என்றும் இரண்டையும் ஒன்றாக சேர்த்தார். சரதேவின் அருள் பெற்று சராச்சந்திரன் விவகித்து சரதேவின் அருள் பெற்று சராச்சந்திரன் சராச்சந்திரன் கோயால சொரா வேண்டாம் போவா சராச்சந்திரன் சராச்சந்திரன் என்று விவகித்து சிறப்போடு வளர்ந்து மனிதனானே வாலிப வயது என் உடலிலே பலாக்கிறோம். 7 சிங்க பலம் 16,000 யானை பலம். அப்படி இருக்கும் நாளில் தந்தை ஒரு நாள் அவளோடு அழைத்தார். ஆமா மகனே சராச்சந்திரா கோயாளா ஏன்டா ஒப்பம் கூப்பிட்டா ஊம்புப்பா நான் சொல்லுவேன். எங்க அப்பா என்ன கூப்பிடவே மாட்டான். அப்படி கூப்பிட்டானாலும் இப்படித்தான் கேட்பேன் நான். எப்படின்னா சொல்லி போடா. இப்ப எங்க அப்பா கையா கூப்பிடிப்பா எங்க அப்பா சராச்சந்திரா என்னப்பா என்ன கூப்பிடுறீங்க? மகனே நீதான் கூப்பிட ஒரு பொருள் அம்மா ஆசைப்பட்டானா? மகனே அப்பா கிட்ட சொல்றேன். நான் எப்படி கேட்டேன்? எப்படி அப்பா அருமஜெயின் தந்தையே அகத்தக்காரன் என்னப்பா அப்படி கேட்டேன். அவளோடு ஓடி கேட்டேன். மகனே இதோ இருக்கக்கூடிய இந்த கல் சிலையை முட்டிட்டு கரமணங்கி சிரமணங்கி வணங்கடா. போப்பா போய் ஒரு கல்சிலே போய் என்ன வணங்க சொல்றேன். உனக்கு அறிவில்லை? யாரு நீ கேட்டிருப்ப உங்க அப்பாவா? அப்பா தந்தையே என்னை பார்த்து கல்ல வணங்க சொல்றேன். நான் எப்படிப்பட்டவன்? எப்பேர் கொண்ட பலமடைத்தவன். கேவலம் ஒரு கல்லை வணங்கக்கூடிய ஆசாமியா நான்? அப்பா வேண்டாம் அப்பா வேண்டாம். அன்று தாண்டா உண்மையை கூறுகிறார். உங்க அப்பா நடந்த விஷயத்தெல்லாம் கூறுகிறாரு உங்ககிட்ட. ஏன்னா ஒரு பிள்ளை கிட்ட மனம் கட்டுடுவான்னு எத்தி சிலர் சொல்ல மாட்டாங்க. ஆமா ஆமா ஆனா வாழ்க்கையில நான் தப்பன்னு சொல்ல மாட்டாங்க. அதுபோல் இந்த மாதிரி பிறந்ததுன்னு என்கிட்ட சொல்லல. எதுக்கு ஏற்கனவே சொல்லல. கல்ல வணங்க சொல்லுகிறாய தந்தையே. ஆமா கல்ல வணங்க சொல்றியா? உனக்கு அறிவு இருக்குதுதா? அறிவுக்குதானா? நீ உங்க அப்பா கேக்குற, நான் எங்க அப்பன்னு கேக்குறேன். அப்பா பாப்பா கல்ல வணங்க மாட்டேன் கூறினேன். அன்று தாண்டா முழு விளக்கத்தை கூறுகிறார். மகனே கல்லென்று நினைக்காதே, சிலை என்று எளிதமாக பேசாதே. உன்னை ஈன்றெடுத்தவளோ உயிரில்லா பிண்டமாக இருத்தாய். இரு பிளவையும் ஒன்றாக சேர்த்து உன்னை மனிதனாக்கி உன்னை பெருமை அடைய வைத்திருக்கிறாளே. ஆமா அவள் தாண்டா கண்ணுக்கு தெரியாத கண் என்று நகைக்கிறாயே. இந்த தெய்வம்தான் 1008 அவதாரத்தில கல் அவதாரமாக இருக்கிறாடா. அவதாண்டா உண்மையை கூறினான். அன்று என்ன செய்த?
பரம்பரையில் பிறந்த சத்திரியன், என்னை போன்ற பலாக்கரம் உடையவன். அவனை அடித்து பிடித்து காராகாரம் என்று சொல்லக்கூடிய பாதாள சிறையில் போட்டுக்கிறேன். ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒவ்வொருவனாக கொண்டு வர வேண்டும். அவன் சிரத்தை துண்டிக்க வேண்டும். நான் யாகத்தை வளர்த்த வேண்டும். அந்த குருதியானது அவன் துடிக்க துடிக்க திருட்டு வரும் அல்லவா, நெய்யுக்கு சமமாக யாகத்தில் விட வேண்டும். நான் அம்மனை பார்க்க வேண்டும். சில வரத்தை பெற வேண்டும். ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வாடும் நலமுடன் கொண்டு வாடும் தங்க தாம்பாளத்தில் வாழையில பரப்பி கற்பூரம் தேங்காய் ஆமா பண்ணடா. ஏன்னா சத்தியம் சொல்ல வாய் வரல. கூட்டாளி நான் பாத்துக்கிறேன். நான் வைக்கிறேன்.
மண்டலம், நீர்வளம், நிலவளம், குடிவளம், மக்கள் வளம், இந்த 5 ஊரில் மக்களை நீ கட்டி காப்பாற்றுவது உண்மையானால், ஊரில் கோயில் குடிகொண்டிருப்பது உண்மையானால், எந்த இடரும் வராமல் மக்களுக்கு பாதுகாப்பது உண்மையானால், சண்டிகாளி, பத்ரகாளி, உக்ரகாளி, நடனகாளி, ராஜகாளி, எத்தனையோ பெயர் இந்த ஊரில் குடிகொண்டு இருப்பது உண்மையானால், உன்னால் உயிர் பெற்ற சராச்சந்திரன் உன் சத்தியம் பக்தியம் நன்றறிந்தவன் அம்மா உன்னை வர வேண்டும் என்று நான் பூஜை செய்ய போகிறேன். ஆலயத்தில் வைத்து கொடுத்திருந்தாலும் நீ ஊரில் குடிகொண்டு மக்களுக்கு எந்த இடரும் வராமல் இரவு நேரத்திலே ஜாம நேரத்திலே சுற்றி வலம் வரக்கூடியவளாக இருந்தாலும், ஏ மூதேவி, இந்த மூதேவியை விடுத்து இன்னும் 9 நாள் வரை ஸ்ரீதேவியாக காட்சியளிக்க வேண்டும். அம்மா ஊட்டை உடைத்துக் கொண்டாவது இந்த பாலம் செய்யும் பூஜைக்கு கோவிந்தா அம்மா சந்தேவி ஆலயத்தில் விடிகொண்டு இல்லையா, உலகம் கோவில் கொண்டு இல்லையா, சக்தி கிடையாதா, பக்தி கிடையாதா, பாலம் செய்யும் பூஜைக்கு கோவிந்தா என்று குரல் கொடுத்து பக்தருக்கு இந்த கொள்கை அம்மா வேப்பிலையில் வந்துட்டாடா ஏன் புடிச்சு அமுக்குறாங்களா? தூங்கி பந்து எழுந்துக்குது. எட்டி பிடிக்கிறாங்களா? தூங்கி பந்து சாங்காச்சும் பாக்குறேன். 5 புத்திர மகந்த காப்பாற்றுக்கு ஒரு சாமி வச்சு அது வரைக்கும் வரும்டா. அம்மா ஊர்ல குடிக்கொண்டு இருக்கிறடா. நான் நம்பிட்டேன். பூஜை வந்து நம்ம போறது சொன்னதா அப்புறம் வந்து கோயில்தான் ஒரு கொண்டு ஊத்திச்சு அதை பாரு 4 வருஷமா நடக்குதாடா திருவிழா. ஆமா எப்படி புரியாத போவா அம்மா நீ எப்படி ஒர்க் பண்ண உன்னை பாடிக்கொண்டே இருக்கலாம், உன்னை நாவார ஆடிக்கொண்டே இருக்கலாம். அம்மா நீ பண்டார பண்டார பெட்டியில் செண்டாக பிறந்தவள். பிரியத்தோடு அவள் குடியமர்ந்த இடம் ஒரு இடம் தெரியுமா? அடி ஒத்துக்க
முதல் அமர்ந்த இடம். நான் கூட ஒரு பேர் கண்டிஷன் ஆமா ஏய், ஆமா வந்துட்டு இருக்குது அதுக்கும் ஐயா, ஊத்துக்காட்டில் அவன் போய் அமர்ந்த இடம். உலகமெங்கும் கோயில் கொண்டிருக்கிறான். அங்கிருந்தது சக்தி, இங்கிருந்தது எங்க வேணாலும் இருக்குது. ஏய், அது மட்டும் கிடையாதுடா. என்னை எதற்காக அவள் படைத்திருக்கிறார்? யாவா? அம்மா நரமாதை எப்படி சொல்லுற கில்லா குத்து பண்ணியா? கண்டாலு போய் அண்ணா கீ வந்துட்டு இல்லடா, ஆட்டுக்கு எவனும் குடிக்கல, பண்டுக்குள்ள போடுறா. ஆமா கவலை மகாராஜா, இதுவரை செய்த பூஜை அலங்கார பூஜை உலகமறியே. ஆமா எப்படி என்றால் மகந்த நாட்டு மகாராஜா அலங்கார பூஜை செய்கிறார் என்று உலகமறிய விஷயம். கவலை இன்னும் ஒரு பூஜை இருக்கிறது. ஆமா, மவுன பூஜை. இதுவரை செய்தது அலங்கார பூஜை. இப்ப மவுன பூஜை எவ்வளவு நேரம் தெரியுமா? 3.25 நாழிகை நேரம். டேய், ஒரு சக்தி உள்ள தெய்வம் என்றால் ஒரு பின்னாடி வந்துச்சு கரெக்டா அதான் சாமி. அத போல 3.25 நாழிகை நேரம் மௌன பூஜை. அந்த பூஜையில் அம்மனை நான் நேரில் பார்த்து சில வரத்தை பெற வேண்டும். ஆமா, அதனால் நான் என்ன பண்றான்? நீ உஷாராக படுகத்தா. டேய், அந்த பூஜை நான் தனித்து உள்ள செய்வேன். உள்ள முருகி, அதான் மௌன பூஜை என்று பேர். அங்க வீந்து மேல மௌன பூஜை என்று ஐயா உஷாரா காவல இருக்கணும். காரணம் என்ன தெரியுமா? யாராகிலும்